Okay, today we are going to solve this in the Python solution. First question என்ன கொடுத்திருக்காங்கன்னு split பண்ணி பார்த்துடலாம். Largest 2-digit even integer. The program must accept an integer n as input. The program must print the largest possible 2-digit even integer found using the digits in n as the output. At least one even digit is always present in n கொடுத்துட்டாங்க. ஸோ என்னன்ற ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அது வந்து அதிலிருந்து ஒரு 2 டிஜிட் லார்ஜஸ்ட் பாசிபிள் ஈவன் இன்டிஜர் ஃபார்ம் பண்ண முடியுமான்றதை கண்டுபிடிக்கணும். ஃபார்ம் பண்ண முடியும் எனிவேஸ். அந்த கரெக்டாக அந்த 2 டிஜிட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து 10லேருந்து 10^17 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்டிஜர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 10^17க்கு லாங் இன்டிஜர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலையும் ஜாவாலையும் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பைத்தானில் ரேஞ்சஸ் தேவையில்லை. ஸோ லெட்ஸ் கோ வித் பைத்தான். 147 இன்புட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவுட்புட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதில் இன்டீஜரில் வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இதில் கிரேட்டஸ்ட்டும் பார்த்து 74. எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை, வேறு லாஜிக்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் 5 3 8 3 1 கொடுத்துருக்காங்க. இதில் லார்ஜஸ்ட்டு பாசிபிள் ஈவன் அவுட்புட் வந்து 5 8 58 தான் வந்து அவுட்புட். இதில் வந்து நிறைய ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. 2 4 0 6 எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்குது. இதில் லார்ஜஸ்ட் பாசிபிள் காம்பினேஷன் பார்த்தா 64. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் தட் இன்புட்டை வாங்குறதே வந்து நம்ம வந்து பைத்தானில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிறோம். ஏன்னா இன்டீஜராக வாங்கி அதை ஒரு டிஜிட்டாக ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வைல் லூப் தேவைப்படும். பட் ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டா அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த டிஜிட் அக்சஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸை வச்சு. ஸோ L = input டாட் ஸ்ட்ரிப். ஏன் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிப் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தாலும் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வாங்குறதால மேபி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்பேசஸ் வரலாம். ஸோ அதனால் எப்பவுமே ஸ்ட்ரிங் வாங்கும்போது இன்புட் டாட் ஸ்ட்ரிப்னு போட்டு வாங்குறது வந்து பெட்டர். தென் இந்த 147 வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிஜிட்ஸாக இதை வந்து செப்பரேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் இருக்குது பைத்தானில், லிஸ்ட்டுன்னு போட்டுட்டோன்னா அந்த 147ன்றது 1 தனியாக 4 தனியாக 7 தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ வேணா உங்களுக்கு அது காட்டுறேன். print L இது பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த 147 வந்து லிஸ்ட்டுன்னு முன்னாடி போட்டால் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு. பார்த்தோன்னா 147ன்றது ஒரு லிஸ்ட்டில் 1 தனியாக 4 தனியாக 7 தனியாக பிரிண்ட் ஆகும். இப்படி தான் அது ஒர்க் ஆகும். லிஸ்ட் ஆஃப் இன்புட் டாட் ஸ்ட்ரிப்னு போட்டால் தென் நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபஸ்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸாக மாற்றிட்டோம். இப்போ வந்து அது வந்து ரிவர்ஸில் ஷார்ட் பண்ணணும், டிசனிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ்லேருந்து வர முடியும். L dot sort reverse equal to true. இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். L dot sort reverse equal to true. இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த அவுட்புட் என்ன வருதுன்னு. ம் 741. இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 741 இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஈவன் டிஜிட்டாவது இருக்குன்னு சொல்லிட்டாங்க கொஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஈவன் நம்பர் வந்து வந்துருச்சுன்னா அதை அந்த இடத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் எங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஈவன் டிஜிட்டை ஃபைண்ட் பண்ணுறோமோ அந்த டிஜிட்டையும் ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். அப்படி எதுவுமே இதுக்கப்புறம் இருக்கிறது ஈவனாக இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் ஈவனாக இருக்கணும். ஸோ அதனால வந்து செகண்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணிடலாம். நான் கோடிங்கில் போட்டு காட்டுறேன். கோடிங்கில் போட்டு காட்டும்போது உங்களுக்கே தெரியும். ஃபார் ஐ இன் ரேஞ்சில் ஃபார் ஐ இன் எல் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இந்த சின்டாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த எல்ன்ற ஸ்ட்ரிங் இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 4லேருந்து போகும். 4லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் எடுத்துகிட்டு போகும். இஃப் int of I
ஐன்றது வந்து ஒரு கேரக்டர், உள்ள இருக்கிறது எல்லாமே லிஸ்ட் உள்ள இருக்கிறது கேரக்டர் இருந்தால் இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்டு not 2 equal to 0. இது வந்து ஈவன் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் வரது ஏதாவது ஒன்று ஈவனாக இருந்தாலும் என்ன பண்ணுறேன், print l of 0 plus I ஃபர்ஸ்ட் டிஜிட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் எனிவேஸ் கிரேட்டஸ்ட் டிஜிட்டாக இருக்க போது, ஏன்னா நம்ம ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால, டிசனிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால. ஸோ அந்த டிஜிட் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் வந்ததுன்னா அதுதான் பிக்கஸ்ட் ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்ச உடனே பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை குவிட் பண்ணிடுறோம். குவிட்டுன்னு போட்டுட்டா இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது. ஃபுல் ப்ரோக்ராமும் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த லைனோட முடிச்சிடும், டெர்மினேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த ஒன்க்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் எங்கேயுமே ஈவனே வரலன்னா அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் ஈவன் டிஜிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் இந்த லாஜிக் உள்ளே வராமல் போயிடுச்சுன்னா அப்போ இந்த குவிட்டும் ஆகாது. தென் இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சு நெக்ஸ்ட் லைன் வரும், பிரிண்ட் l of 1 plus l of 0. இது என்ன லாஜிக்னா, இப்போ வந்து இந்த 2406 கஸ்டம் டெஸ்ட் இன்புட்டில் போட்டு காட்டுறவங்களுக்காக 2406 அவுட்புட் என்ன வரணும், 64 வரணும். நம்ம இதை ரன் பண்ணியே பார்க்கலாம். இப்போ இந்த 2406க்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். 64ன்னு வருது. எப்படி 64 வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2406 வந்து இந்த லிஸ்ட் என்ன பண்ணிடும், ஸ்ப்ளிட் பண்ணி இன்புட் வாங்கிடும். இன்புட் வாங்கினதுக்கப்புறம் 2 தனியாக, 4 தனியாக, 0 தனியாக, 6 தனியாக இண்டெக்ஸாக பிரிஞ்சிடும். இந்த நெக்ஸ்ட் லைன் l dot sort reverse equal to trueன்ற அந்த லைன் வந்து 6420ன்னு அதை மாற்றிடும். இப்போ உங்கள் டவுட்டாக இருந்தால் அதை நான் வந்து மேலே எதிர்த்து காட்டுறேன், அது எப்படி இருக்கும்னு. இந்த 2406 ரிவர்ஸ் ஆர்டரில் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கு 6420ன்னு. தென் ஐ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து போகுது 420. அங்கே அந்த 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சர்ச் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 4 int of 4, அது 4ன்றது இன்டிஜராக மாற்றியாச்சு டைப் கேஸ்டிங் மூலமாக. 4 மட்டும் ஈக்குவல் டு 0வா இருக்கான்னு செக் பண்ணுறோம், ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் இதுதான் கிரேட்டஸ்ட் டிஜிட் ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டட் ஈவன் நம்பர், அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். ஏன் அதை ஆட் பண்ணுறோன்னா, இது வந்து எல்லாமே வந்து ஒரு கேரக்டர் லிட்டரலாக தான் இந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட் உள்ள இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ளஸ் போட்டாலே அது ரெண்டும் ஆட் ஆகிக்கும் 64. அப்படி இல்லை இந்த 6 இங்கே இல்லை, இந்த 420க்கு பதில் இங்கே வந்து 1311ன்னு இருந்ததுன்னா இந்த லைன் வரும், பிரிண்ட் l of 0 plus l of 1 வரும். இந்த 3 ப்ளஸ் இங்கே ஒரு ஈவன் நம்பர் இருக்கும், அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். This is all about this program.